நேரத்தில் யார் கதவு தட்டுறாங்க? ம். அட சத்யா, நீயா? உள்ளவா. மிக்ஸி பாத்ரூம் எங்கே இருக்கு? இவ என்ன பார்க்க தான் வந்திருக்கான்னு நினச்சா பாத்ரூம் போக தான் வந்தாளா? மிக்ஸி, எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. எனக்கு வாந்தி பேதியாக இருக்கு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ப்ளீஸ். இந்த ஆர்டர் எல்லாம் நீ டெலிவரி பண்ணிவிடு மிக்ஸி. நான் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமாம் சத்யா, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் இந்த ஆர்டர் எல்லாம் டெலிவரி பண்ணிடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் ஃபோனை கொடு. இந்த ஆர்டர் எல்லாம் நானே டெலிவரி பண்ணிடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் மிக்ஸி. இந்த டெலிவரி வேலை ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. லொக்கேஷன் பார்த்து பார்த்து டெலிவரி பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சே. இன்னைக்கு ஃபுல்லாக சத்யாவோட வேலையை நான் தான் பார்த்தாக்கணும். இந்த டெலிவரி பண்ணலாமா? ஆனால் இது ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கே. சரி, இதுதான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். டெலிவரி பண்ணிடலாம். இந்த வேலை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. நிறைய ஆளுங்களை பார்க்கலாம். என்ன இது, லொக்கேஷன் தள்ளி போயிட்டே இருக்கே. இந்த வீடு எங்கே தான் இருக்கும்? ஐயோ, என்ன இது, இந்த லொக்கேஷன் சிட்டிக்கு வெளியே காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? போகலாமா வேணாமா? சரி, வந்தது வந்தாச்சு. இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிகிட்டே போயிடலாம். மணி வேற 7 ஆக போகுது. என்னது, இந்த வீட்டில் பெல் அடித்தா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த இடத்த பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே அக்கம் பக்கத்தில் வீடுங்களும் இல்லை. இப்போ என்ன தான் பண்ணுறது? ஒரே குழப்பமாக இருக்கே. லொக்கேஷன் இந்த இடத்த தான் காமிக்குது. ஆனால் இங்கே யாருமே இல்லையே. யார் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க? ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த லாஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. என்ன பண்ணலாம்? இனிமேல் இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு. பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன இது, குட்டி சத்தா மாதிரி இருக்கு. இது என்ன நோக்கி தானே வந்துட்டுருக்கு. ஐயோ, முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். மிக்ஸி, சீக்கிரமாக ஓடு. என்ன இந்த பிசாசுங்க காருக்கும் முன்னாடியும் காருக்கும் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. நான் இப்போ எப்படி காரை எடுக்கிறது? எங்கே என்னோட கார் கீ? ஐயோ, பயத்தில் நான் கார் கீயை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கே. கீழே இறங்கலாமா வேணாமா? இந்த பிசாசுங்க வேற காரை சுற்றி நின்றுட்டுருக்கே. என்னோட கார் கீ அங்கே தான் விழுந்து கிடக்கு. அவசரத்தில் நான் கார் கீயை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இது என்ன பெரிய பிசாசா வந்துட்டுருக்கு. இந்த பிசாசு என் கார்கிட்ட தான் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இது நிஜமாலுமே பிசாசா இல்லை என்ன இது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்ன மேடம், பயந்துட்டிங்களா? நாங்கள் பிசாசெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியே வாங்க. நான் இந்த பசங்களுக்கு தோட்டத்தை எப்படி பாதுகாக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கெல்லாம் ஸ்கார்குரோ வேஷம் போட்டு விட்டேன். நானும் போட்டேன். நீங்கள் எங்களை பார்த்துட்டு பிசாசுன்னு பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காமெடியாக இருக்குது. அது சரி, ஏன் ஃபோன் போட்டால் ஃபோனே எடுக்கல? அதுவா மேடம், நான் ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுக்க முடியல. பசங்களா, உங்களுக்கெல்லாம் ட்ரீட் வந்திருக்கு. வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அப்பாடி, ஒரு வழியா டெலிவரி எல்லாம் முடிச்சாச்சுப்பா. இப்போ வீட்டுக்கு போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கணும். சத்யாவுக்கு உடம்பு பரவாயில்லைன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னவா இருக்கும் இது? ஐயோ, என் கழுத்தை பிடிச்சி நெருக்காத, என்னை விட்டுரு. அம்மா, பயந்துட்டிங்களாம்மா? நான் தாம்மா ஷின்சான். நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க போல. நீயா ஷின்சான்? நீ எப்படி இங்கே வந்த? அதுவாம்மா, நானும் ட்ரைனிங் எடுக்க தாம்மா வந்தேன். அப்புறம் நான் உங்களை இங்கே பார்த்தேனா, அதான் உங்கள் வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டேன். ஓ, அப்படியா ஷின்சான்? நான் பயந்தே போயிட்டேன். அம்மா, எனக்கு பீஸா இருக்காம்மா? இருக்கே, நிறைய பீஸா இருக்குது. வீட்டில் போய் சாப்பிட்லாம். ஓகேம்மா.